ஹலோ, யார் நீ? எனக்கு தெரியல. தினம் சேரேட்ல இந்த பக்கம் வருவேனே, நீ கூட என்ன பார்த்து கையெல்லாம் ஆட்டுவியே, அது நான் தான். உனக்கு என்ன வேணும்? நீ வேணும். What do you mean? I mean, I love you. Stupid. Permission இல்லாம உள்ள வந்துட்டு I love you வேற சொல்றியா? போ வெளியில. ஏய், என்ன விளையாடுறியா? நீ யாரோ நான் யாரோ? நான் எதுக்கு விளையாடணும்? நான் எப்போ இந்த பக்கம் வருவேன்னு நீ கூட பால்கனிலே காத்துட்டு இருப்பிய, அதெல்லாம் பொய்யா? நான் ஒண்ணு உனக்காக காத்திருக்கல. பால்கனில நான் இருக்கும்போது நீ வந்திருக்கலாம். அப்போ என்ன பார்த்து நீ கையாட்டினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? Just time pass. உனக்கு வேணா அது பொழுதுபோக்கா இருக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. உன்னோட ஒவ்வொரு அசைவும் என்னை கிறங்கி வச்சிருச்சு. நீ கை அசைக்கும் போதெல்லாம் என்னோட இதயமே அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உன்னோட அழகுலையும் அசைவிலையும் என்னையும் நான் பறி கொடுத்துட்டேன். ப்ளீஸ் என் காதலை ஏத்துக்க. ஹாபிக்காக கையாட்டுற எல்லாரையும் லவரா ஏத்துக்கிட்டா காதலுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். See, don't waste my time. Please get out. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. வீதியில போல என்ன கை காட்டி என் மனசை கெடுத்தது இல்லாம இப்ப திமிராவ பேசுற. மரியாதை என் காதலை ஏத்துக்கோ. முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? Seven. Don't shout. என் காதல் பதில் சொல்லு. Come on. இந்த இடியட் என்கிட்ட கலாட்டா பண்றா. Kick him out. டேய் டேய், பெரிய சமாச்சாரம் வேண்டாம். ஏய், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ரெண்டுல ஒண்ணா? ராஜு ராஜு ராஜு, ஏங்க எவனை பார்த்தாலும் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, இந்த ரெண்டுல ஒண்ணுன்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரியாது, அவனை கேளு. ஏங்க இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல திட்டம் தான். இவனை கேளு. ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்றானே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது. எங்க சீப் இவர் தான், இவர்கிட்ட கேட்டுக்க. என் விதி இவனுக்காக குனிய வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? இது தெரியாதா? தெரியாதே. அதான் ரெண்டுல ஒண்ணு. சொல்றது கேளு. Don't kill me. ஒரு பொம்பளை நினைச்சா ஆளை வச்சு தான் அடிக்க முடியும், ஒரு ஆம்பளை நினைச்சா ஆயுஸ் பூரா துடிக்க வைக்க முடியும். மைண்ட் இட்.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்கியா? உன்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? ஒன்ன மாதிரி தெருப்பொறிக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் எதுக்குடா? மரியாதையா பேசியா? போட. சார், எந்த தப்பும் பண்ணாத எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை அநியாயமா பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சார். அவனை உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்டை விடுதலை பண்ணுங்க சார். முடியாது, போகடா. போக மாட்டோம் சார். போறீங்களா இல்லையா? என்ன இங்க கலட்டா? இன்ஸ்பெக்டர் சார், ராஜு ஒரு அப்பாவி. ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு அநியாயமா அவனை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா சார்? போடா வெளியே. இப்ப அவனை வெளியே விட போறீங்களா இல்லையா? முடியாது. போங்கடா. போங்கடா. வெளியே போ. போடா. போ வெளியே. எங்க போறேன் எங்க போறேன்? அதெல்லாம் உன் மாமியாரோட. பிறனா ஓ மாமியார் விடா, கதவை திறந்து விடியா? முடியாது. யோ, முடியாதுப்பா. உங்களுடைய பணக்கார திமிரனால என்னுடைய ஃப்ரெண்ட் பலி ஆகிட்டு இருக்காயா? இருக்கட்டும். கதவை திறந்து விடியா? முடியாதுப்பா. ஏய், இவனை கவனிங்கடா. சார், அம்மா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, நாங்க யாரு, எங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிக்கிறது முக்கியம் இல்ல. எங்க ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை உடனே ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது சட்டம். அதுக்கு இந்த அரண்மனை என்ன செய்ய முடியும்? சட்டப்படி நடந்திருந்தா விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுருப்போம். அந்த சட்டத்தையே ஆட்டி படைக்கிறது உங்க அரண்மனை அதிகாரம். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க சுவாதி. இங்க என்ன கலாட்டா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எங்க ராஜு போலீஸ் சித்திரவதையில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்க வந்து காப்பாத்துங்க. மனிதனை காப்பாத்துனா அது மனிதாபிமானம். ஆனா உங்க ஃப்ரெண்டு ஒரு மிருகம். அந்த மிருகம் அடிபட்டாதான் அடங்கும். அம்மா, தயவு பண்ணி நீங்களாவது எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சுவாதி. திருடனா இருந்தாலும் திருந்த சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறதாமா நல்லது. உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுமா?